உண்மையை உணர்த்து கொள்ள வேண்டிய காலமும் நேரமும் வந்துவிட்டது. நீ எதை ஏங்கி என்னிடம் கேட்டாயோ அதை தருவதற்கு இந்த சாய்தேவனே வந்திருக்கின்றேன். உன் மனதின் வழிகளை புரிந்து கொண்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்று நல்லறிகுறியோடு உன்னை தேடி வந்திருக்கும் இந்த அப்பனை மட்டும் நீ தள்ளிவிடாதே. என் தங்கமே, உன் துணை உன்னை விட்டு பிரிந்துவிட்ட போதிலும் எந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று தெரியாமல் உன் மனம் இங்கு பரிதவித்து கொண்டிருப்பதை நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் அந்த உண்மையின் தன்மையை புரிய வைப்பதற்காக இப்பொழுதே உன்னை காண்பதற்காக நான் வந்து இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பற்றி நீ யோசித்து யோசித்து பிரச்சனைகளை பெரிதாக்கி விட்டோமோ என்று எண்ணிக்கொண்டே இருக்காதே. உனக்கும் உன் துணைக்கும் இங்கு பிரச்சனை அல்ல. உனக்கும் உன் துணைக்கும் இங்கு சந்தேகம் என்பதே கிடையாது. உன்னை சுற்றி இருக்கும் மூன்றாம் நபர் ஒருவரால் எழுந்து கொண்ட பிரச்சனை தான் உன் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவது போல் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இதை எப்படி முடித்து வைத்து மீண்டும் என் வாழ்க்கைக்குள் செல்ல போகிறேன் என்று தெரியாமல் உன் மனநிலையில் பெரிய குழப்பத்தை நீ வைத்து கொண்டு இருக்கின்றாய். மனதோடு உன் பாரத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் இப்பொழுதும் இங்கு ஒன்றுமாக போவது இல்லை என்று தெரிந்துவிட்ட போதிலும் இங்கு இருவருமே பிரிந்து கொள்ளும் தருணத்தை தான் எதிர்பார்த்து மற்றவர்கள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் இப்படியா நினைக்கின்றார்கள்? என் பிள்ளையை பிரித்து வைப்பதற்கா நான் இந்த பாடைப்பட்டு கொண்டு இருக்கின்றேன்? என் தங்கமே, உன் வெற்றியை தருவதற்குத்தான் நான் உனக்கு பதிலாக இங்கு பாடுபட்டு கொண்டு இருக்கின்றேன் என்று புரியாதா? இதோ உண்மை தன்மையை புரிய வைப்பதற்கு நான் வந்திருக்கும் போது உங்கள் மனதிற்குள் இருக்கின்ற சந்தேகத்தை எல்லாம் விட்டொழித்து விட்டு அதையெல்லாம் தூக்கி தூர எறிந்து விட்டு இப்பொழுது உங்களுக்கான மகிழ்ச்சியின் சந்தோஷத்தையும் நிரந்தரமாக்க இந்த சாயை வந்திருக்கும் போது இனி உன் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் அந்த மாற்றமானது நல்மாற்றமாகத்தான் வந்து சேரப்போகிறது. உன் துணை உன்னை விட்டு பிரிந்தாலும் உன் ஞாபகத்தோடும் உன் உணர்வுகளின் அடிப்படையோடும் தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார். நீயோ நினைத்து கொண்டு இருந்தாய் அல்லவா மறந்தே போய்விட்டாரோ என்று. அதுவல்ல என் தங்கமே, உன் நிலைமையை புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் அவர் செய்ததுதான் தவறு என்று மன்னிப்பு கேட்கும் தருணத்தையும் நெருங்கிவிட்டார். நீ முடிந்தே விட்டதோ வாழ்க்கை இவ்வளவுதானோ என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே நீயே கதி என்று அவரை உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலை உருவாக்கிவிட்டார். இனி நடக்கப் போகும் மாற்றத்திற்கு நானே இந்த சாய் உனக்கு துணையாக இருந்து கொண்டு இருக்கும்போது வாழ்க்கையின் நல்ல நிலையை எட்டி வைப்பதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். நடக்கப் போகும் தருணத்தை மட்டும் பொறுத்திருந்து பார். உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடாது, உனக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடாது என்றுதானே ஒருவர் நினைத்து கொண்டு இருந்தார். அவர்களின் மத்தியில் உன் வாழ்க்கையை பலரும் இயக்கும்படி தான் நான் இங்கு மிக பெரும் வெற்றியை நோக்கி வர வைக்க வந்திருக்கின்றேன். எந்த நிலையில் இருந்தால் என் பிள்ளைகள் சந்தோஷப்படுவார்களோ, எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் இங்கு பாடுபட்டார்களோ அந்த ஒன்றை தருவதற்காகத்தான் இந்த சாய் தேவனே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மனதில் இருக்கின்ற கவலைகளை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. என் தங்கமே, உனக்கு நல்லதை நடத்தி தரத்தான் இந்த சாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உன் எதிராளிகளை பற்றியும் உன் துரோகிகளை பற்றியும் உன் மனதில் அங்கு வளர்த்து கொண்டு இருக்காதே. எந்த நிலையிலும் என் பிள்ளைகள் என் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கும்போது நடக்க இருக்கும் மாற்றம் நல்லதாகவே இருக்க போகும்போது நீ எதற்காக மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? நினைத்து கொண்டு இருந்தாய் அல்லவா? என் துணையை நான் எப்படி புரிய வைக்கப் போகிறேன்? என் நிலையை எப்படி புரிய வைக்கப் போகிறேன்? அவருக்கு நல்லதை தானே நினைத்து கொண்டு இருந்தேன். நல்லதை மட்டும்தானே நான் அங்கு நினைத்து கொண்டு இருந்தேன். ஆனால் என் நிலை புரிந்து கொள்ளாமல் இப்படி சென்று விட்டாரே என்று உன் மனதில் தீராத வழிகளோடு காத்து கொண்டு இருக்கின்றாய். நீ அவர் உள்ளத்தை துளைத்து இங்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை.
உனக்கு பதிலாகத்தான் உன் நிலையை புரிய வைப்பதற்கு இந்த அப்பனே நான் அவரிடத்தில் சென்று இருக்கின்றேனே. அங்கும் இதே நிலைத்தான் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. உன் நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதால் அவரிடம் உன் நிலையை புரிய வைப்பது எனக்கு எளிதாகிவிட்டது. இனியும் உன் வெற்றியை நான் உனக்கு தராமல் இருந்தால் இந்த அப்பனை கையெடுத்ததற்கான சாத்தியமே இருக்காது. என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை இப்பொழுது என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தில் அடியெடுத்து வை. அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பதை தாண்டி எனக்கான வாழ்க்கையில் நான் வெற்றியைத்தான் பெறப்போகிறேன் என்ற நம்பிக்கையை கொள். உனக்கு நல்லதையும் நான் நடத்தி தருவேன். உன் வெற்றியையும் நான் இங்கு முன்னெடுத்து செல்ல போகிறேன். உனக்கு முன்னால் சென்று உன் தடைகள் அத்துணையும் அகற்றிவிட்டு உனக்கு நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கு உன்னப்பனே நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இனி மனம் அருந்தவே வேண்டாம். இனி எதை நினைத்தும் மனம் கலங்கவே வேண்டாம். வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வெற்றியை தருவதற்காக இந்த அப்பனே நான் உன்னில் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம். நடப்பது எதுவாக இருப்பினும் சரி, என் பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்ட பிறகும் உன் துணையை பற்றி எல்லாம் நீ கண்கலங்க வேண்டாம். அவரை நிம்மதியாக பார்க்கும் தருணத்தை தான் நான் அடைந்திருக்கின்றேன். இதோ அவர் நன்றாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார். நல்ல விஷயத்தை பற்றி மட்டும்தான் யோசித்து கொண்டு இருக்கின்றார். அதன் பிறகும் நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்காதே. உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு உனக்கான வெற்றியின் தருணத்தை நீ பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்ட போதிலும் எனக்காக யாருமே இல்லை என்று நீ உன் தனிமையை நினைத்து வருந்தாய். இதுவெல்லாம் இன்னும் சிறிது காலம்தான். உன் போராட்டத்திற்கு நான் முடிவு கட்டி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு உன் சாய் தேவனை நான் வந்திருக்கும் போது உன் மனது வழிகளை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ உனக்கான வேலைகளிலும் கடமைகளிலும் செய்து கொண்டே இரு. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் கொள். என் தங்கமே, உனக்கான நல்லதையும் நல்ல தருணத்தையும் நான் தர காத்திருக்கும் போது நீ எதற்காக பிள்ளையை மனமருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? எடுத்து வைக்கின்ற காரியத்தில் நீ அங்கு வெற்றி பெற முடியவில்லையோ? உன் துணை உன்னிடத்தில் இல்லை என்ற உடனே உனக்கு நம்பிக்கை இழந்தது போல் இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். இதோ நீ கண்மூடி முடிப்பதற்குள் உன் துணையே உன்னிடத்தில் வந்து சேர்வதற்கான நேரத்தையும் காலத்தையும் இங்கு நெருங்கிவிட்டார். உன் மனதிற்குள் காயத்தை வளர்த்து கொள்ளாதே. உன் மனதிற்குள் கஷ்டத்தை வளர்த்து கொள்ளாதே. உனக்கு பதிலாக உன் வெற்றியை தருவதற்காகத்தானே உன் சாய் தேவன் நான் உன்னிடத்தில் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் ஏன் சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, இனி இந்த ஈடு இணையற்ற சொந்தத்தை நான் உனக்காக தர வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் வருந்தவே வேண்டாம். அவரை உனக்கானவராகத்தான் உன்னிடத்தில் நிரந்தரமாக வந்து சேரப் போகிறார். உன் துணையை மீட்டெடுக்கும் பக்குவத்தில் நான் வந்து இருக்கும் போது அவர் இல்லையே இவர் இல்லையே என்றெல்லாம் எண்ணிக்கொள்ளாதே. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு பிடித்த சொந்தமும் பந்தமும் உன்னிடத்தில் இருந்தால்தான் உன் வாழ்க்கையின் நலமாகும் வளமாகும் இருக்கும் என்று எனக்கு தெரியாதா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் துணையை பிரித்து விடுவேனோ என்ற எண்ணத்தை எல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டாம். அவர் உனக்கானவராக, உனக்கே உனக்கானவராக, நிரந்தரமானவராகத்தான் வந்து சேரப்போகிறார். உன் மனதின் கவலைகளை இங்கு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல் சூழலை உருவாக்கி தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது நடக்க இருக்கும் தருணத்தின் முடிவை நீ நல்லதாகவே எடுக்க முயற்சி செய்து கொண்டே இரு. அந்த முடிவை தைரியமாகவே எடுத்துக்கொள். உன் வெற்றிக்காக நீ காத்திருக்கும் இந்த தருணத்தில் உன் துணையை அந்த வெற்றியாக்க கொண்டு வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு சிந்தித்து கொண்டு இருக்காதே. உன் மனதின் கவலைகளை என்னிடத்தில் நீ கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டுமே நீ
எழுதிக்கொள். என் பிள்ளையே, யார் என்ன சொன்னாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தின் இறுதி பணிகளை நெருங்கிவிட்டாய் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். அறிவுரைகளும் ஆலோசனைகளும் மூன்றாம் நபரிடமிருந்து பெற்றுக்கொள். அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அந்த அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் அதை கையில் எடுத்து அதன்படியே வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. உன் மனதிற்குள் எது சரி என்று படுகிறதோ அந்த முயற்சியில் மட்டும் ஈடுபட்டுக்கொள். நிச்சயமாக உன் துணை உன்னில் வந்து தான் சேரப்போகிறார். நான் உனக்காகவே வந்து கொண்டிருப்பதை யாராலும் மாற்ற முடியாது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.